கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். நாம் இன்று மாம்சத்தோடு போராட்டம் என்கிற தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் ரோமர் 7 அதிகாரம் 23வது வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் சந்திக்கிற முக்கியமான போராட்டம் மாம்சத்தோடுள்ள போராட்டம் தான். அது ஆவியின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற மாம்ச பிரமாணம், உங்கள் அவயங்களில் தங்கி இருக்கிற பிரமாணம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட வசனத்தின்படி 2 பிரமாணம் இருக்கிறது. முதலாவது ஆவியின் பிரமாணம், இரண்டாவது மாம்ச பிரமாணம். மாம்ச பிரமாணம் நம்மை சிறையாக்குகிறதா இருக்கிறது, ஆவியின் பிரமாணமோ நம்மை விடுதலை ஆக்குகிறதா இருக்கிறது. நாம் இதற்கு பின் வருகிற வசனங்கள்ல நாம் அதை அறிந்து கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் இங்கே மாம்சம் என்று குறிப்பிடப்பட்டது பழைய மனுஷனை குறிக்கிறது. அதாவது ரோமர் 6 அதிகாரம் 6வது வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய பழைய மனுஷன் அழிந்து போகிறவனாய் இருக்கிறான். நாம் அதை சிலுவையில் அறைந்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது ரோமர் 7 அதிகாரம் 17வது வசனத்தின்படி மாம்சம் பாவம் என்று அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, முதல்ல நம்ம பார்த்தோம் பழைய மனுஷன் என்று அழைக்கப்படுகிறது, இரண்டாவது பாவம் என்று அழைக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. ரோமர் 7 அதிகாரம் 17வது வசனத்தின்படி நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். 21வது வசனம் அதே அதிகாரத்தில் அந்த மாம்சம் தீமை என்று அழைக்கப்படுகிறது. வசனம் ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் நம்மை தீமையை விட்டு விலக சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதன் தீமை செய்யும் பொழுது அவன் மாம்சத்தில் கரைப்படுகிறவனாய் இருக்கிறான். அவன் மாம்ச பிரமாணத்தின்படி அந்த மாம்ச இச்சைகளுக்கு சிறைப்பட்டவனாய் இருக்கிறான். அதே அதிகாரம் 24வது வசனத்தில் மாம்சம் மரண சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் என்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம முன்பு பார்த்தது போல மாம்சம் என்கிறது பழைய மனுஷனை குறிக்கிறது, இரண்டாவது பாவத்தை குறிக்கிறது, மூன்றாவது மாம்சம் தீமையை குறிக்கிறது, நான்காவதாக மரண சரீரத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இங்க 4 விதமான காரியங்கள் நிமித்தமாகத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாம்சத்தில் போராட்டம் எழுகிறது. முதலாவது பழைய மனுஷன், அதாவது அவனுடைய பழைய வாழ்க்கையை யோசித்து அவன் பாவம் செய்வான். இரண்டாவதாக பாவம். பாவம் என்றால் என்ன? கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு தெரியும், அதையும் மீறி அவன் பாவம் செய்கிறான். மூன்றாவது தீமை. பிரியமானவர்களே, தீமையை விட்டு விலக வேண்டும் என்றே வேதம் சொல்லுகிறது. அப்போ தீமையை விட்டு விலகாமல் இருக்கும் பொழுது அவன் தீமை செய்கிறவனாய், இந்த மாம்ச சரீரத்துக்கு அடிமையா இருக்கிறவனாய் இருக்கிறான். கடைசியாக மரண சரீரம். வேதம் எப்படியாக சொல்லுகிறது? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று. ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்தும் அவன் பாவம் செய்கிறவனாய் இருந்தான் என்றால் அவன் இந்த மாம்ச பிரமாணத்துக்கு அடிமையாயிருக்கிறான். பிரியமானவர்களே, 4ஐயும் மொத்தமாக இணைத்து பார்த்தால் உங்களுடைய போராட்டம் பழைய மனுஷனோடும் பாவத்தோடும் தீமையோடும் மரண சரீரத்தோடும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய மாம்ச விரோதிகள் யார் யார் என்பதை வேதம் தெளிவாக சுட்டி காண்பித்து விட்டது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் கால்பந்தாட்ட மைதானத்தில் விளையாட செல்கிறீர்கள் என்றால் உங்களுடைய குழுவில் விளையாடுகிறவர்கள் யார் யார் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிராளியில் குழுவில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஒவ்வொரு குழுவுக்கும் வித்தியாசமான உடைகள் மற்றும் வித்தியாசமான கால் சட்டைகளை கொடுத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பல வேளைகளிலே உங்களுடைய விரோதி யார் என்று உங்களுக்கு தெரிவதில்லை. மாம்சம் உங்களுக்கு விரோதி என்று தெரியாமல் நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் காயப்படுத்தி விடுகிறோம்.
பிரியமானவர்களே, எய்தவனாக ஒருவன் இருக்க அம்புகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். மாம்சத்தோடு உள்ள போராட்டம் என்றால் என்ன? அநேகர் பட்னி கிடந்தால் போராட்டத்தை ஜெயித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய மாம்சத்தை பேணி பாதுகாக்காமல், குளிக்காமலும், தலைக்கு எண்ணெய் வைக்காமலும் கெட்டு போகட்டும் என்று விட்டு விடுகிறார்கள். அப்படியல்ல. மாம்சத்தோடு யுத்தம் என்றால் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுடைய விருப்பத்திற்கும் செயல்பாட்டிற்கும் இடையே உள்ள ஒரு யுத்தம். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் தீமையைத்தான் செய்கிறேன். பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், ஆனால் மனதில் எண்ணங்களின்படி நடக்கிறேன். பிரியமானவர்களே, இது நம் ஆத்துமாவில் தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு தொடர்ச்சியான போராட்டமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பைபிள் படிக்கணும்னு நினைப்பீங்க. இந்த டைம்ல நான் ஃபாஸ்டிங் பண்ணணும், உபவாசம் இருந்து செபிக்கணும், இல்லைன்னா இந்த நேரத்துல நான் 1 மணி நேரம் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஆனா உங்களால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய மாம்சம் உங்களுடைய ஆவிக்கு விரோதமாக, அதாவது உங்களுடைய டிசிஷனுக்கு விரோதமாக, உங்களுடைய முடிவுக்கு விரோதமாக போராடுகிறதா இருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சாகும் வரை இந்த மாம்ச சரீரத்தில் நமக்கு போராட்டங்கள் உண்டு. மாம்சம் மேற்கொள்ளும் போது நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று நாம் கதறுகிறோம். இதை நாம் ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனத்தில் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பாவ போராட்டத்தில் இருந்து நீங்கள் வெற்றி பெற ஆவியானவருடைய ஒத்தாசை அவசியமாக இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு நமக்காக தன்னுடைய சொந்த சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவர் ஜீவ வழியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை உடையவர்களாய், இந்த வசனத்தின்படி நாம் மாம்சத்தை மேற்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மாம்சத்தில் வருகிற இந்த பாவ உணர்ச்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் விடுதலை பெறுவது எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதார வசனம் எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுல 2 பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். முதல் பகுதி, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும், நாம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். 2வது பாருங்க, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மெசேஜ் நான் பேசுறதுக்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க எல்லாரும் மாம்சத்துல ஒரு போராட்டத்தை நீங்களா சொந்தமா நீங்க போராடி ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேக பேர் என்ன தவறு செய்யறாங்க? ஒரு பாவத்துல விழுந்து போயிடுறாங்க. அந்த குற்ற உணர்ச்சியிலேயே அவங்க கர்த்தரை விட்டு வழி விலகி போயிடுறாங்க. இல்லவே இல்லை பிரியமானவர்களே, சோதிக்கப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனுக்கோ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல சோதிக்கப்படுகிற மாம்ச போராட்டத்தில் சிக்குண்டு பாதிக்கப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை உணர்ந்தவர்களாய், இதை வைத்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் இதை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை நம்ம தியானிக்கலாம்.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியில பாருங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கோம் இல்லையா? அதே போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இரண்டாவது பகுதியை பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். 15வது வசனம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 14வது வசனத்துல 2வது பகுதியை பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்போ மரண சரீரத்தின் மூலமாக நமக்கு போராட்டத்தை கொண்டு வருகிறவன் பிசாசானவன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தீமையை கொண்டு வருகிறது, பாவ எண்ணங்களை கொண்டு வருகிறது. எதற்காக? நம்மை மரணத்துக்கு ஏதுவாக நம்மை கொண்டு போகிறதற்காக, நம்மளை அழிக்கும்படிக்கு அவன் கிரியை செய்கிறான். ஆனால் பிரியமானவர்களே, 15வது வசனத்தின்படி, 15வது வசனம் பாருங்க, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் யாவரையும் அவர் விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இதை உணர்ந்து நம்ம இதற்கு சொந்தமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது எப்பவோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வெறும் கேட்கிறவர்களா நம்ம இருக்க கூடாது. இதை வைத்து நம்ம ஜெபித்து பிசாசானவனை மேற்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். பிசாசானவன் எதற்கு பயப்படுவான் அப்படின்னா, வசனத்துக்கு பயப்படுவான், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் பயப்படுவான். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க இந்த காணொலி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க உங்களோட மாம்ச போராட்டத்தை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க இந்த வசனங்களை சொல்லி நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறது போல, அதே போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்து மரணத்தை ஜெயித்தார். பிசாசானவன் மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த மரணத்தை அவர் ஜெயித்தார். அதை அழிக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவே அவர் வந்தார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு பழைய பாவத்துல சிக்கி கொண்டு தீமையை விட்டு விலகாம பாவ எண்ணங்களுக்கு நம்முடைய சிந்தனைகளை உட்படுத்தி நம்ம கிரியை செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? மரணத்துக்கு நேரா போய் கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்க மனம் திரும்புங்க. நிச்சயமாக கர்த்தர் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு 4 வகையான மாம்ச போராட்டத்தை பார்த்தோம். இதை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். 2வது பாருங்க, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு வரைக்கும் செஞ்ச எல்லா அநியாயத்தையும் அவர் மன்னிக்க சுத்திகரிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியாக பாருங்க, அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்ம தான் முயற்சி செய்யணும் இல்லையா? நம்ம பிறரை காரணம் காட்டி, இவங்களால நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், இவங்க இப்படி சொல்லலைன்னா நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிறரை காரணம் காட்டாம, பிறரை கை நீட்டி குற்றப்படுத்தாம இன்னைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நீங்க எப்படி உங்க கண்ணாடியில உங்களை பார்த்து நீங்க உங்களை அழகுபடுத்தி கொள்றீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்தை நீங்க பரிசுத்தமாய் பாதுகாத்து அதை அழகுபடுத்துங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனிதரோ முகத்தை பார்க்கிறார்கள், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். உங்களுடைய உள்ளான இருதயத்துல நீங்க கர்த்தரை எவ்வளவாக நேசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் இருதயத்தை உற்றி நோக்கி பார்க்கிறார், உங்கள் முகத்தை அல்ல. பிரியமானவர்களே, நீங்க இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல உங்கள் எல்லா அநியாயத்தையும் நீக்க வல்லமையுள்ள தேவனிடத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணுகிறவர்களாய் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களை உங்களுக்கு நீக்கி மன்னித்து அவர் உங்களுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை புரிந்து நீங்கள் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாச்சு ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்துல அநேக குற்றங்கள் இருக்குப்பா, குறைகள் இருக்கு ஆண்டவரே. தீமை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறோம், பாவம் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறோம்ப்பா. ஆனா மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தில் விழுந்து போகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சோதிக்கப்படுகிற எங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே.
பாவத்தின் மூலமாக வருகிற மரணத்தை நீர் ஜெயித்தீரே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. முயற்சி செய்கிற அப்பா உள்ளான இருதயத்தில் அப்பா இதை மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தயவாய் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடிமைத்தனத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவ சேற்றில் சிக்குண்டு தவித்து எழும்ப முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனால் வாழ முடியலன்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உடைய பரிசுத்த ரத்தத்தினால் சிலுவையில் உடைய பிள்ளைகளுக்காக நீர் சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தத்தின் வல்லமையினால் அப்பா ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்றிலிருந்து ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்வீராக, ஒரு மாறுதலை காண கிருபை செய்வீராக. பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. பாவ பயமானவரை பிள்ளைகளை நெருக்கி அப்பா பிள்ளைகளை தூங்க முடியாதபடிக்கு, சமாதானம் இல்லாதபடிக்கு, வேலைகளை செய்ய முடியாதபடிக்கு அவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பாவங்களை நீக்க வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவரே தகப்பனே. அநீதிகளை மன்னித்து அப்பா நீர் பிள்ளைகளுக்கு ஒரு சுத்திகரிப்பின் வல்லமையினால் அப்பா சுத்திகரித்து அவர்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லமையுள்ள தேவனாகவும் உண்மையுள்ள தேவனாகவும் நீதியுள்ள தேவனாகவும் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி நன்றி நன்றி. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை எடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா விடுதலையை கட்டளையிடுவீராக. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எங்களை பாவ மரணம் என்கிற பிரமாணத்துக்கு எங்களை நீங்களாக்கி விடுதலையாக்கிட்டு என்று சொன்ன வசனத்தை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசத்தோடு செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் பரிசுத்த ரத்தத்தினாலும் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன். இதப்படியே செய்து விட்டீர், அதற்காக நன்றி. இழந்த சந்தோஷம் சமாதானத்திற்கு பதிலாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.